ரத்தம் அங்கேருந்தே ஒழுகுது சொட்டு சொட்டுன்னு. ஆள் அப்படியே கருக்கு பிடிச்சி இறங்கி வந்துருச்சு மரத்தை. மகா பெரிய பாம்பு சின்ன பாம்பு இல்ல, கண்ணாடி விரியன். ஏறி வெட்டுற விட வேண்டாம் வேட்டாங்க. ஏன் 2 காய் வெட்டி கொடுத்தா உரியலான்னு நினைக்காத. வாங்கிட்டு போ. எங்க தாத்தனுக்கு அப்புறம் எங்க வீட்லயே வந்தான் தாத்தா. இருக்கட்டும் அப்படியே ஒரு ஆள் வேணும்ல. நான் அப்படித்தான் அன்னைக்கு 1 மணி போய் அரிஞ்சு ஊற வைக்கணும் மாட்டிருக்குது. தென்ன ஒண்ணா நீ வாங்கி எடுத்துக்கிட்டு கிளம்பலாம். ஆமா பொள்ளாச்சோளம் திங்கிறது இல்லையா? இப்போ தின்னா வீட பேட்டி எடுக்கிறியா? நம்ம பேச்செடுக்கலாம் போட்டு காமிக்கிறதுக்கு எடுக்கலாம் பாராயா. அப்படியே பெரிய ஆளடா இல்லத்தா. இப்படித்தான் நொங்கு இருக்குன்னு அங்க இதே வருஷம் தான் பனை மரம். நீ ஏன் எடுத்துட்டு போய் கிடைச்சா நொங்க ஆசையாச்சும் ஏனி தொட்டுனாச்சும் வரலான்ட்டு இதுல கையை இவ்வளவு கிழிச்சிட்டு வந்து தான் வச்சோம். மேலே நொங்கு இப்படி எட்டி தொட்டு தான் வந்தோம் கையில. அப்படி வெட்டும் கத்தி மாதிரி. இந்த இவன் ஏறி போயிடான். இவனுக்குலாம் ஒரு கொஞ்சம் கூட கிழிக்கிறது இல்ல. கிழிக்காதுன்னா அவன் வந்து கச்சமா பிடிப்பான். அதோட சரி அளவுக்குன்னு கை பிடிக்கிறமா அந்த அம்பு மாதிரி அது அப்படியே கொத்தும். உங்க பாட்டெல்லாம் கிழிக்காது. மீறி கிழிச்சின்னா 2 அரைக்கு அரைக்கி விடுவோம். எங்க தாத்தா விடிய காலமே பாட்டில் தூக்கிட்டு வந்துடும் இந்த மரத்துக்கு தேர்வா இருக்கு. ஆடாலன்னா மூளை கட்டு ஏறி ஒரு வேணும் ஒரு கொலை வெட்டணும் தாத்தா தான் எங்க வீட்டுட்டு இருக்கிற மரத்துல ஏறி ஆசைக்கு அவசரம். நமக்குலாம் ஆகாதுராது. ஒரு நாள் ஒருத்தக்க ஏறிக்கிட்டேன் அப்படியே ஒருத்தர் எடுக்குது இப்படி கையும் கோலம் எப்படிதான் கீழே இறங்குறதுன்னு ஓடி போயிடுச்சு. எனக்கு தட்டி பிடிச்சி இறுக்கி பிடிச்சி மொல்ல கொஞ்சம் கொஞ்சமா இறங்குறேன். ராஜாண்ணே அதாவது மழை ஏறத்தை விட்டுட்டேன். கொடுவாள் கையில கொண்டுகிட்டு போய் கொடுவாள் உளுந்து இதை வெட்டியே பிடிச்சி. அதுதான் சொல்றேன் அப்பெல்லாம் நாட்டை ஏகப்பட்ட நொங்கு வெட்டும். வெட்டி ரத்தம் அங்கிருந்தே ஒழுகுது சொட்டு சொட்டுன்னு. ஆள் அப்படியே கருக்கு பிடிச்சி இறங்கி வந்துருச்சு மரத்தை. மட்டும் தெளிவு ஏறினானாக்கா ஒரே காயாவது ஏறிட்டு வருவோம். தெளிவு ஆறுகள்னாலும் எனக்கு ஊற்றி விடுவோம். இப்ப தாத்தா பணம் சொல்றேன். இப்ப கூட கால் வணங்குச்சுன்னா ஏறி விடுவோம். யாருக்கும் ஒரு தெளிவு கொடுக்க மாட்டான். எனக்கு மட்டும் தெளிவு கொடுப்பான். அதெல்லாம் விடி என்ன பண்ணுவான்? டேய் யாருக்கே தெளிவு கொடுக்குற பையா எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறா அப்படிம்பா. சின்ன தாத்தன் தானே தெரியும். சின்ன தாத்தாலாம் கொல்லு தாத்தன் சின்ன தாத்தன் அந்த கிண்டலி பேச்சானே இருப்பான். மம்முட்டி அவன் பேரே மக்கிட்டிம்பாங்க. அப்புறம் கேட்க மாட்டான். அப்புறம் அவனுக்கு வேணால் கேட்காமே ஒரு கிளாஸ் ஊற்றி விடுவான். ஒரு கிளாஸ் குடிக்கிறதுக்கே அப்படி தலை துளுக்குவான். ஏதா இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குலையும் எங்கள் தாத்தா மட்டும் தான் பணம் மாதிரி ஏறுமா? அங்கே மொட்டை காட்டு பண்ணையத்தில் இருக்கும்போது நாங்கள் விடிய குடிப்போம். சினிமாவுக்கு போகும்போது குடிக்கிறோம். இல்லை இங்கே பட்டக்காரங்காட்டில் வேற யாருக்கு ஏற தெரியாது? ஏறுவாங்க. பாட்டை உதறு பாட்டை முப்பாடு எடுத்தால அவன் ஏறுவான். பிள்ளைங்களுக்கு இல்லை நொங்கு வேணா சீக்கிரம் ஊதி பிடிக்கடா. ரோட தெரியாது. வேளாப்படாதுக்கு நொங்கு தெரியாது. மொல்லிடிங்கடா. என் பசங்க கேட்கறாலும் ஒரு காய் நல்லா தான் செதி கொடுக்கறது. இப்போ எங்க வீட்டில் இப்போ உங்க தாத்தன் தெளிவேறனத்துக்கும் ஒரு தான் சொல்றேண்ணே. பசங்க நட்டுக்கு எடுத்து வச்சு கால் எடுத்து வச்சு ஒருத்தர் எடுத்து வச்சு எனக்கு சரி வரையாச்சு விட்டுட்டேன். எனக்கு அப்படித்தான்டா ஆகும். கால்லாம் இப்படி ஆடும். எனக்கு அப்படிதான். தெளிவு இறக்கிட்டு வந்து உடலுக்கெல்லாம் வறுத்துட்டு வந்து ஒரு பக்கம் வச்சு குடிச்சு விட்டு அங்கே இதில் நெம்பரு காட்டில் படுத்துருந்தோம். நான் வெள்ளை மாட்டுக்காரு உங்கள் தாத்தா 3 பேரும். இப்போ எந்திரிச்சு என்ன போனாலும் தெரியல. காட்டுக்கு காட்டுக்கு போயிட்டான். அப்புறம் எங்கே ஆளை காரணம்னு நெம்பர் தாத்தா வந்திருக்கிறான். அவன் காட்டு பக்கம் வந்துருப்பான்ட்டு நாங்கள் எப்படி கிடந்தோம்னு தெரியல. வெள்ளை மாடு போய் 2 எறும்பு அரைக்கிட்டுக்கு இது 2 பசங்களாம் என்னன்னே தெரிய மாட்டேங்குதுன்னா வெள்ளை மாடு ஐயோ இப்படின்னா முழிச்சு பார்த்தேன். எறும்பு அரைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் எப்படி கிடந்தது தெரியல. பார்த்த ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டான். சரி வச்சா எங்க கழுத இங்க எதுக்கு வந்தா அப்படின்னா எந்திரிச்சு பணம் மாதிரி சோழச்சிட்டு வந்துட்டான். நெத்தி வேறுமடா. அது எல்லாம் வச்சு கொஞ்சம் தேவை ஆகணும். மரம் ஏறி அதில் சொன்ன மாதிரி ஏணி எடுத்துருவோம்.
ஏணி எடுத்து வந்து நின்று எட்டுறத வெட்டலாம். இல்லை தாத்தா ஏணி கோலையாக்குது. ஐயா ஏன் அவ்வளோ தூரம் எங்கே போய் கேட்ட போது அதுக்கு மேலே ஏறி நின்று தாங்கணும். ஏன்லாம் போட முடியாது. இன்னொன்று பண்ணல சலையில் கத்தி வாங்கி மாட்டிலு. ஏத்தா அதுக்கு நொங்கே திங்காம கம்மனத்துக்கலாம். என்னென்ன சாப்பாடு சார்? சிரிக்கிற காயத்தான் இருந்துச்சு. போனாலும் சிரிக்கிற காயத்தான் காய் பேரிச்சா தான் கொட்டை காய்ச்சி காயாக்கும். மணி அவன் வெட்டவே முடியல. செந்தில் பொண்டாட்டி அந்த நேரத்துக்கு நொங்கு தின்னுட்டு இருந்தவன் ஏடா போச்சு விட்டாங்களா? இல்லை புகையா இருந்திருக்குது. 5-6 பேர் என்னடா பேட்டி எடுக்கிற? இப்போ கேட்கறதுலாம் போறீங்க போட்டு காமிப்பா பாரு. இவர் தான் எங்கள் ஊர் கவுண்டரு, எங்கள் ஊர் தீர்ப்பு சொல்லுவார்னு போட. அப்பா காலைல புண்ணா நல்லா பேசுறத நெசுக்கடி நல்லா அப்படியே கருப்பா இருந்துச்சு பார்த்தேன். அதுக்கு ஏதாச்சும் பிப் அடிச்சு மது ஓடணும். அசால்ட்டாக தூங்கி போட கல்லுகள் எடுத்து கட்டையில் எடுத்து போய் பாட்டியா பாட்டியே தான் பகல்லாம் அடிக்க மாட்டாரு. நைட்டில் கீழே அடிச்சு விட்டா நான் நைட்டு தான் அங்கே ஓடி போயிருந்தேன். அதுதான் தாத்தா உசார போயிருது. இன்னும் இப்போ எப்போ தான் சோறாக்கி சோர்த்துமீங்க? நைட்டில் படுத்துன்னு வச்சுக்க. லைன் கரண்ட் இல்லடா மகா. நைட்டில் மகா நைட்டில் படுத்துன்னு வச்சுக்க. அவள் கட்டில் அங்கே கிடக்கும். நான் அந்த பக்கம் ஓரமாக விட்டு தலைவாச்சிலே படுத்துருப்பாய். எனக்கு அவளை தூங்கும்போது தரு பொண்ணு கோட்டை வந்துருமா? தூங்குறதுக்கே இல்லைப்பா தெரியல அப்படிம்பா. அப்படி சொல்லுவா. எதுக்கு அது ரெண்டு பேரும் சண்டை வந்துச்சு? சண்டையா? அதெல்லாம் சொன்னால் பெரிய கதை. இப்போ சொல்லிவிட்டுனா அவன் உடனே போட்டோ எடுத்துக்கோ போட்டா போட்டு கேட்பா. நான் சொல்ல மாட்டேன். சரி தினேஷ் கட் பண்ணி ஐயா அது வந்து நீ பணக்காரனா நான் பணக்காரனான்னு சண்டை வந்துச்சு. அதுதான் அதுதான் உண்மை. நான் சொல்லிவிட்டேன் போல எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு. ஆட்டையா பார்த்தீங்கன்னா எங்கள் காட்டில் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப களை அதிகமாகிடுச்சு. அதனால் இப்போயே களை வெட்டலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். களை வெட்டுறதுக்கு இன்னும் எப்படியும் 2 வாரம் ஃபுல்லும் ஆயிரும். அதாவது வெட்டி முடிக்கவே 2 வாரம் ஆயிரும். இன்றைக்கி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கும் வந்து அந்த கோணாபுரம்னு சொல்கிறாங்க டவுனில் தான் இருக்கேன். ஆக்சுவலி வீட்டில் வந்து நெட்வொர்க் சரியாக கிடைக்கல. அதனால் இங்கேயே வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி இங்கே வந்துட்டேங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.